மூச்சே எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. வா அகிலா, என்னது இது கையில? சாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இந்தாங்க தொட்டு கும்பிட்டுக்கோங்க. சரிம்மா. என்ன என்னைக்குமே ஒரு தீபம் எரியும், இன்னைக்கு 2 எரியுது? ஆமா, மற்ற நாள் மாதிரி இது என்ன சாதாரண நாளா? என் மகனுக்கு நிச்சயம் நடக்க போகுது, புதுசா ஒரு சொந்தம் நம்ம வீட்டுக்கு வரப்போகுது. அதனாலதான் சாமிக்கு நெய் போட்டு 2 தீபமா ஆராதனை காட்டியிருக்கேன். அடடா, என் பொண்டாட்டிக்கு மாமியார் காலம் வந்துட்டு போலயே. ஆமா, வராம பின்ன மாமியார்னா சும்மாவா? அதுவும் நம்ம வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு முதல் மருமக வரப்போறா. இப்ப பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணிதானே ஆகணும். சரி சரிம்மா. என்ன எல்லாத்தையும் கூப்பிட்டு பெருசா நல்லா கிராண்டா நிச்சயம் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நீ தான் கோயிலே சிம்பிளா பண்ணிட்டு கல்யாணத்தை பெருசா வச்சுக்கலாம்னு சொல்லிட்ட. அது ஒண்ணுதான் மனசுக்கு கொஞ்சம் நெருடலாவே இருக்கு. ஆமா, இந்த அனாதை பையலுக்கு ஊரையே கூட்டி நிச்சயம் பண்ணலங்கிறது தான் இப்போ ஒரு குறையா இருக்கு. என்ன அகிலா? அது அது ஒன்றும் இல்லைங்க. முறை நம்ம வீட்டில் நடக்க போகிற விசேஷம் கோயிலில் ஆரம்பித்தா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். இப்போ கோயிலில் நடக்கிறனால எல்லார்த்தையும் நிறைய பேரை கூப்பிட முடியாது இல்லையா? அதான் கல்யாணத்தை வேணால் நம்ம சிறப்பாக பெருசாக செஞ்சுக்கிடலாமேன்னு பார்த்தேன். நீ சொல்றது ஒரு வகையில சரிதான். முதல் விசேஷம் வேற கோயில்ல தொடங்கினா நல்லதுதான். சரிம்மா, அப்படியே இருக்கட்டும். சரிங்க. நீங்கள் கிளம்பிட்டீங்கல்ல? நான் கிளம்பிட்டேம்மா. தம்பிங்க தான் கிளம்பிட்டாங்களான்னு தெரியல. அவங்களும் கிளம்பிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் இதை பார்க்குறேன். இன்னும் சரியா 5-10 நிமிஷத்துக்குள்ளேயே வீட்டிலேருந்து கிளம்பிடணும். அதான் நல்ல நேரம். இல்லைன்னா நேரம் பிந்தி தான் அங்கே போய் சேர்ற மாதிரி இருக்கும். கால நேரத்தில் சரியா முடிக்கணும்ல. அதுவும் சரிதாம்மா. இந்த மாதிரி விஷயம்லாம் நல்ல நேரத்துல தான் பண்ணணும். சரி தம்பிங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு சீக்கிரம் வர சொல்லு. நான் போய் காரை திருப்பி ரெடியா வைக்க. என்னம்மா, வீட்டெல்லாம் பூட்டிட்டு என்ன எடுக்கணுமோ எடுத்துட்டு வாங்க. சரிங்க. நீங்கள் காருக்கு போங்க, நாங்கள் பின்னாடியே வந்துடுறோம். சரிம்மா. அண்ணா, நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா இந்த ட்ரெஸ்ல? ஏன்டா தம்பி கிண்டல் பண்ற? நான்லாம் எப்பயும் அவ்வளோ அழகெல்லாம் இல்லடா. என் தம்பி நீ தான் அழகா இருக்க. ஏன்னா நீங்க வேற. ஆமா ஆகாஷ், உன் கலருக்கு இந்த துணி நல்லா எடுப்பா இருக்கு தெரியுமா? நானும் இந்த மாதிரி தான் போடணும்னு நினைச்சேன். என்ன செய்ய, நீ தான் பட்டு வேஷ்டி சட்டையில தான் வரணும்னு சொல்லிட்ட. வேற வழி இல்லாம தான் இதை போட்டிருக்கேன். என்னன்னா யாருக்கும் நிச்சயங்கிற மாதிரி பேசுறீங்க? உங்களுக்கு தான் நிச்சயம். நாங்க வேற கலர் வேட்டி சட்டையில வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இன்னைக்கு அங்க உள்ளவங்க கண்ணெல்லாம் மாப்பிள்ளை யாருன்னு உங்களை தான் தேடும். அப்ப நீங்க தானே அதுல ஸ்பெஷலா இருக்கணும். அதுக்குன்னு இப்படியாடா? என்ன இங்க பேச்சு போயிட்டு இருக்கு? வாங்கம்மா, வந்துட்டீங்களா? பாருங்கம்மா, அண்ணனால மாப்பிள்ளை இன்னைக்கு இந்த மாதிரி பட்டு வேட்டி சட்டை போட்டு வந்தாதானே அழகா இருக்கும். சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாரு. அதானையா மருது, மாப்பிள்ளை நீதான். அப்ப நீ அப்படித்தானே வரணும். இல்லம்மா, அது ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு. அண்ணனுக்கு இது முதல் நிச்சயதார்த்தம்ல, அதான் தயக்கமா இருக்கு. ஏய், அடி வாங்குவ நீ. எல்லாருக்கும் என்ன 7 நிச்சயதார்த்தமா நடக்கும்? வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் ஒரு நிச்சயதார்த்தம் தான். எல்லாருக்கும் உங்க கல்யாணம் நிச்சயம் எல்லாம் வரும்போது பதட்டமா தான் இருக்கும். இந்த பதட்டத்தோட சந்தோஷமும் பட்டுக்கணும். ஏன்னா அது உனக்கான நாள் இல்லையா ஐயா? சரிங்கம்மா. அம்மா, அண்ணன் நம்ம முன்னாடி தான் இப்படி நடிப்பாரு. அண்ணி வந்ததும் நம்மளெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு பாருங்களேன். அன்னிக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. ஆகாஷ், அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல, கம்மன் இரு. நீயே எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காத. இங்க இப்படிதான்ப்பா சொல்லுவீங்க. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் எங்களை திரும்பி பாக்குறீங்களா, என்ன பண்றீங்கன்னு நான் அங்க வந்து பாத்துக்கிடுறேன். ஷோ, நீ வேற, கம்மன் இருடா. அம்மா, நீங்க சொல்லுங்க, எங்க 2 பேர்த்துல யார் அழகா இருக்கும்? என் 2 மகன்களும் அழகுதான். அப்படிலாம் இல்ல, யாராவது ஒருத்தர் தான் சொல்லணும். அப்படின்னா யார சொல்லுவீங்க? மருதுதான் அழகா இருக்கான். அதே தாம நானும் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணன் தான் கேட்கவே மாட்டேங்கிறாரு. பாருங்க, அம்மாவே சொல்லிட்டாங்க. இப்பயாவது நம்புறீங்களா? நான் பெத்த என் மகன் தான் அழகு. இதை சொல்லக்கூட என்னால முடியல. இப்படி எல்லாம் சொன்னாதான் அவன் மனசுல இன்னும் கொஞ்சம் ஆழமா அம்மா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கன்னு நம்மள நம்புவான். அப்பதான் என்னைக்காவது அதுல கையெழுத்து போடு, இதுல கையெழுத்து போடுன்னு சொன்னா என்ன ஏதுன்னு படிச்சு பார்க்காம கேட்காம போட்டு தருவான். எல்லாம் இந்த சொத்தை அடையிற வரைக்கும் தானே. அது வரைக்கும் ஏதாவது இப்படியே நாடகத்தை நடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். இதுல இந்த ஆகாஷ் வேற கிருக்கேன். அவன்கிட்ட அப்படி உறவாடிக்கிட்டு இருக்கான். அவன் என்ன இவன் கூட பிறந்தவனா? அண்ணேன்ட்டு முதல்ல சொத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாடி இவனுங்க 2 பேர்த்தையும் எதையாவது பண்ணி பிரிச்சாகணும் போல. ஏமா, இந்த நேரம் அஞ்சனாவும் கூட இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நல்லா தான் இருந்திருக்கும். என்னையா பண்ண? அவள் வெளியூர்ல படிக்கா. அவளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வேற நடக்குதான். இப்போ எக்ஸாமுக்கு லீவ் போட்டு வர முடியாது. நம்ம ஆகாஷ் இங்கே தான் பக்கத்தில் காலேஜ் படிக்கான். இன்னைக்கு லீவ் போட்டாலும் நாளைக்கு அவன் காலேஜ் போயிடுவான். அவனா அங்கேருந்து இங்கே வரதுக்கே 1 நாள் ஆயிருமா? இதை அட்டன் பண்ணிட்டு திரும்ப போக 2-3 நாள் ஆயிரும் இல்லையா? அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் பரிச்செல்லாம் முடிஞ்ச பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, என்ன செய்ய, படிப்பையும் பார்க்கணும். நான் தான் பாதியிலேயே படிக்க முடியாமல் ஆயிடுச்சு. என் தம்பியும் படிச்சுட்டு இருக்கான், தங்கச்சியும் படிச்சுட்டு இருக்கா. 2 பேரும் நல்லபடியாக படித்து முடிக்கணும். அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்லாமா. ஆனால் எப்போ தங்கச்சியால் லீவ் போட முடியுமோ, எப்போ தங்கச்சிக்கு லீவ் கிடைக்குமோ அந்த டைம் பார்த்து தான் கல்யாணம் வைக்கணும். நிச்சயம் கல்யாணத்துக்கு அவள் வரணும். நாத்தனார் இல்லாமல் கல்யாணம் நடந்துருப்பான். கண்டிப்பாக வருவானா? ஆமாப்பா, பேலப்பட்டிக்காரியே அவ தானே. அவள் இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும்? அவளுக்கு லீவ் வரதை கணக்கு பண்ணி நம்ம கல்யாணத்தை வச்சுக்கிடலாம். சரிம்மா. முதல்ல கிளம்புங்க.
எல்லா தட்டையும் அம்மா அரேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கார்லேயும் தூக்கி வைக்க சொல்லிட்டேன். நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு. 2 பேரும் தீபத்தை தொட்டு கும்பிட்டுக்கங்க. தொட்டு கும்பிட்டுட்டு 2 பேரும் காரில் போய் ஏறுங்க. அம்மா இதை போய் சாமி ரூமில் வச்சுட்டு வீடை பூட்டிட்டு வந்துடுறேன். நேரத்துக்கு கிளம்புனாதான் நல்ல நேரத்துக்குள்ளே நிச்சயத்தை முடிச்சுட்டு வர முடியும். ம் சரிங்கம்மா. போங்க போங்க, வேகமாக கிளம்பி போங்க. அங்கே உனக்கு போலியா? மாமனார் மாமியார் பொண்டாட்டின்னு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஃபோன் பண்ணி கேட்டுட்டேன். நம்ம போய் 5-10 நிமிஷத்தில் அவங்களும் கோயிலுக்கு வந்துடுவாங்க. உனக்கே தெரியாமல் இன்னைக்கு நீ ஏமாற போகிற. நாடகத்தில் உங்க கூட நடிக்கிறதுக்கு 3 பேரும் ரெடி ஆயாச்சு. என் பசங்களுக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் ஒன்றையுமே உங்கள் அப்பா பிரித்து தரல. எல்லாத்தையும் உன் பேரில் வச்சு எல்லாத்தையும் நீ தான் ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு தொழில் விடாமல் எல்லா தொழிலையும் நீ தான் பார்க்குற. எவ்வளோ நாள் பார்ப்பேன்? உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பாரு. இன்னைக்கு என்ன ஆனாலும் அந்த பிள்ளை கூட உனக்கு நிச்சயம் முடிஞ்சிரும்டா. முடிச்சு காட்டுறேன். கோயிலில் நிச்சயம்னு அவர் சொன்னார். கோயிலுக்கும் வந்தாச்சு. யாரையுமே பெருசாக காணமே விசேஷம் மாதிரி. ஒருவேளை உள்ளே இருப்பாங்களோ? யார் இந்த பொண்ணு இங்க வந்து நின்றுட்டு இருக்கு? ஒருவேளை கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்குமோ? இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. இவங்க கிட்ட உள்ள விசேஷம் ஆரம்பிச்சிருச்சான்னு கேட்போமா? ஏங்க சொல்லுமா, என்ன வேணும்? இல்லை, இன்னைக்கு கோயிலில் ஒரு நிச்சயம்னு சொன்னாங்க. அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அதான் வந்தேன். உள்ள ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருச்சான்னு ஏதாவது தெரியுமா? நீங்கள் கோயிலுக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்து நிற்கிறீங்களா? என்னம்மா சொல்ற? கோயில்ல நிச்சயம் இன்னைக்கு வந்தியா? என் பையனுக்கு தான் இன்னைக்கு நிச்சயம். வேற யாருக்கும் இன்னைக்கு கோயில்ல நிச்சயம் நடந்த மாதிரி எனக்கு தெரியலையே. அப்படியா? மருது உங்கள் பையன் தானா? ஆமாம்மா, மருது என் மகன் தான். அப்போ நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன். அவங்க நிச்சயத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். யார் இது புதுசா? மருது பசங்ககிட்டயே பெரும்பாலும் அவளக்கா பேச மாட்டான். இது யாரு? ஒரு புள்ள வந்து நிற்குது. உனக்கு எப்படிமா அவளை தெரியும்? நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அவரு தான் இங்கே கூப்பிட்டுருந்தாரு. ஃப்ரெண்டா? இவளா? பொம்பளை பிள்ளைங்கிட்ட அவன் பேசவே மாட்டானே. இவகிட்ட எப்படி ஃப்ரெண்டானா? ஆமாம்மா, மருது சொல்லிட்டு தான். நான் தான் மறந்தே போயிட்டேன். நீ தான் அந்த மீனாவாம்மா? ஆமாங்க, நான் தான் மீனா. என் பேரெல்லாம் சொன்னாங்களா உங்ககிட்ட? ஆமாம்மா, நாங்க பெருசா யாரையும் கூப்பிட்டு பிரம்மாண்டமாலாம் ஒன்றும் பண்ணல. சிம்பிளா தான் பண்றோம். நானும் என் மனைவி, என் 2வது மகன், என் மூத்த மகன் 4 பேர் தான் எங்க வீட்டு சைட்ல இருந்தே வந்திருக்கோம். அதே மாதிரி பொண்ணு வீட்டு சைட்லயும் கல்யாண பொண்ணு அவங்க அப்பா அம்மா, அவ்வளவுதான். பெருசா யார்கிட்டயுமே சொல்லல. இது காலையில வந்துட்டு ஏதோ பேசிட்டு இருக்கும்போது என் சைட்ல இருந்து என் ஃப்ரெண்டு வருவாங்கன்னு சொல்லியிருந்தான். என்னங்க சொல்றீங்க? யாரையுமே கூப்பிடாம என்ன மட்டும் கூப்பிட்டுருக்காரா? ஆமாம்மா, கல்யாணத்தை பெருசா பண்ணிக்கிடலாம்னு சொல்லி விட்டாச்சு. ஆனா என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுருக்கேன்னு சொன்னான். அதான் யாருன்னு கேட்டப்போ மீனான்னு சொன்னான். நீ தானே அது? ஆமாங்க. தம்பி உள்ளதாமா இருக்கான். உள்ள போய் நீ தம்பி கிட்ட பேசிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க இப்போ வந்துருவாங்க. அவங்கள கூட்டிட்டு நான் உள்ள வந்துடுறேன். என்னம்மா? சரிங்க. சார், நம்மளை பத்தி உங்க வீட்ல எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனா யாரையுமே கூப்பிடாத விசேஷத்துக்கு ஸ்பெஷலா நம்மளையும் கூப்பிடணும். ஒருவேளை நேற்று நைட்டு தான் நம்ம பேசணும், இதை கூட சொல்லலைன்னு நினைச்சிருவோன்னு சொல்லியிருப்பாரோ? சரி, எப்படியோ நமக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நம்மளும் வராம இருந்திருந்தா தப்பா இருந்திருக்கும். நல்ல வேலை வந்துட்டோம். சரிங்க, நான் உள்ள போறேன். சரிம்மா. ஏங்க சொல்லுமா. தம்பி எப்ப இந்த மாதிரி ஒரு பிள்ளை வரும்னு உங்ககிட்ட சொன்னா? காலையிலேயே சொல்லிட்டாமா, நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நம்ம மகன் பெருசா எந்த பிள்ளை கூடயும் பேச மாட்டானே, இது என்ன புதுசா? தெரிஞ்ச பிள்ளை கொஞ்ச நாளா பழக்கம், நல்ல ஃப்ரெண்டா பேசுன்னு சொன்னான். ஓ, நம்ம மகனுக்கு ஃப்ரெண்டா இருந்தா நல்லது தானே. உங்க வீட்டுக்காரங்க வேற இன்னும் காணும். போன் எதுவும் போட்டு பாத்தியா? ஆமாங்க, போட்டு பார்த்தேன். வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாவே. சரி, வரட்டும் வரட்டும். எங்களுக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதேதாங்க, எங்களுக்கும் உங்க குடும்பத்தையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க மருமகளையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கல்யாணம் கூட நிச்சயம் ஆகல. அதுக்குள்ள வாய் நிறையா என் மகளை மருமகன் சொல்றீங்க. இதுல இருந்தே என் மகளை எப்படி பாத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியுது சம்பந்தி. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்க மக எங்களுக்கும் மக மாதிரி தான். எங்க வீட்டுல அவ சந்தோஷமா இருப்பான். அவளுக்கு ஒரு குறையும் வராம நாங்க பாத்துக்கிட்டோம். எங்க பையனும் ரொம்ப தங்கமான பையன். ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. பிள்ளைய நல்லா வச்சு பாத்துக்கிடுவான். நம்பி எங்க வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கலாம். அண்ணா அண்ணா, எங்க அண்ணனை கொஞ்சம் கூப்பிடுங்களேன். மருது, உங்களை உங்க தம்பி கூப்பிடுறாங்க. என்னடா, அண்ணியை பிடிச்சிருக்கா? அண்ணியை பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. ஆய் திறந்து நல்லா சொல்லுங்க மருது. பிடிச்சிருக்கு. அன்னிக்கிட்ட போய் தனியா பேசிட்டு வரியா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், கம்முன்னு இரு. ஏன் மருது, நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே, போய் பேசிட்டு வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க, கம்முன்னு இருங்க. என்னங்க நீங்க எப்படி பயப்படுறீங்க? என்கிட்ட எல்லாம் எப்படி பேசுவீங்க? அதே மாதிரி தான், போய் பேசுங்க. அதெல்லாம் நிச்சயம் ஆகட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். தம்பி, உங்க அண்ணன் உங்க அண்ணிக்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். போக போக இதெல்லாம் பழகிரும். ஆனா இன்னைக்கு அவர் பேசிக்கிட மாட்டாரு. தரகர் உங்களையும் உங்க குடும்பத்தை பத்தியும் நிறைய சொன்னாரு. அதுல புடிச்சு போய் தான் உங்க கூட சம்மந்தம் வைக்கணும்னு நினைச்சோம். இன்னைக்கு அவரும் எங்க கூட வர வேண்டியதுதான். பாவம், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனாலதான் வர முடியாம போச்சு.
ஆமாம்மா நானும் ஃபோன் போட்டேன்னு சொன்னாரு. கல்யாணத்துக்கு சீர்வரிசை வேறு ஏதாவது எதிர்பார்த்தீங்கன்னா இப்பயே சபையில் சொல்லிடுங்க. அப்போ தான் எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஐயோ, நகை நட்டு நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கல. எங்கள் பையன் சந்தோஷமாக இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும். எங்ககிட்ட இல்லாத வசதியா, எங்ககிட்ட இல்லாத சொத்தா பத்தா, நீங்கள் பிள்ளைய மட்டும் அமுச்சு வச்சா போதும். பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து மகாராணி மாதிரி என் மகன் பார்த்துக்குவான். என்னதான் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் எங்கள் முறைன்னு ஒன்று இருக்குல்ல, நாங்கள் பிள்ளைய வெறுவிதான் அனுப்ப முடியாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. புள்ள வாழ தேவையான எல்லாமே இங்கே இருக்கு. அதுக்கு மேலேயும் நாங்கள் வாங்கி கொடுப்போம். அப்புறம் உங்களுக்கு என்ன கவலை? இருந்தாலும் அது சபைக்கு சரிப்பட்டு வராதுல்ல. அதெல்லாம் சரிப்பட்டு வரும். நானே என் மருமகளுக்கு நகையை கொடுத்து போட்டு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன். உங்கள் மருமகளுக்கு நீங்கள் என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. இருந்தாலும் எங்கள் மகளை வெறி தான் அனுப்ப எங்களுக்கு மனசு இல்லை. நாங்களும் எங்களால் முடிஞ்சதை போட்டு தான் அனுப்புகிறோம். அது போக நீங்கள் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னா அது உங்கள் விருப்பம். சரிங்க. நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம். பொண்ணுக்கிட்டையும் மாப்பிள்ளைக்கிட்டையும் பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்கணும்ல. தாராளமா கேளுங்க. அம்மாடி, என் மகன் மருதுவ உனக்கு பிடிச்சிருக்காமா? மனசுல பட்டதை சொல்லுமா. உண்மையை மட்டும் சொல்லு. பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் தைரியமா சொல்லிருமா. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சரிண்ணா எனக்கும் சரிங்க மாமா. அப்பா அம்மா விருப்பம் ரெண்டாவதுமா. வாழ போறது நீ தானே. உனக்கு தனிப்பட்ட முறையில் என்ன விருப்பமோ அதையும் சொல்லுமா. இல்லைம்மா, என் மகனை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குத்தே. என்ன மாப்பிள்ள, எங்கள் மகளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குங்க. பொண்ணு மாப்பிள்ள 2 பேர்த்துக்குமே பிடிச்சிருச்சு. பிறகு என்ன, தட்டை மாற்றிக்கலாம்ல. தட்டம் மாத்துறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் தனியா பேசணும்னா தாராளமா போய் பேசிட்டு வரட்டும். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம். சரியா போச்சு போங்க. என் மகளும் நீங்களும் ஒரே மாதிரி வேண்டாம்னு சொல்றிய. இல்லை மாமா, தனியாலாம் எதுவும் பேச வேண்டாம். ஆமாப்பா, தனியாலாம் எதுவும் பேச வேண்டாம். மாப்பிள்ளையும் பொண்ணும் பேசலன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன, தட்டை மாத்திருவோமா? தட்டம் மாத்துறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் எல்லாரும் என்ன மன்னிக்கணும். ஏங்க, என்னாச்சுங்க? இருமா சொல்றேன். எங்களுக்கு பொண்ணையும் உங்க குடும்பத்தையும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனா இது எங்க குடும்பத்திலேயே நடக்க போற விசேஷம். இது பெருசா சீரும் சிறப்புமா பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. என் மனைவி தான் கோயிலில் வச்சு பண்ணிட்டு கல்யாணத்துக்கு பெருசா பண்ணிக்கலாம்னு சொன்னான். இருந்தாலும் என் மனசுக்கு அது ஒரு மாதிரி நெருடலாவே தான் இருக்கு. அதனால இன்னொரு நாள் நாங்கள் நாள் பார்த்து சொல்றோம். அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, நாங்கள் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி வந்தாலும் சரி, இல்லை 2 பேர்த்துக்கும் பொதுவாக மண்டபம் பிடிச்சி பண்ணாலும் சரி, ஊரெல்லாம் கூப்பிட்டு நல்லா பெருசா நிச்சயம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால இப்போ நிச்சயம் வேண்டாம், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க. உங்க புள்ள தான் எங்க வீட்டு மருமக. அதுல கடுகளவு மாற்றம் கூட இல்லை. ஐயோ, என்ன இந்த மனுஷன் பைத்தியமா இவருக்கு? நிச்சயத்தை போய் நிறுத்திட்டு இருக்காரு. இவனுக்கு பெருசா பண்ணலன்னு இப்ப யார் அழுதா? தட்டை மாத்திட்டு கிளம்பி போக வேண்டியதானே. என்னது இது? நிச்சயம் நடக்கும் தானே சொன்னாங்க, இப்ப இப்படி சொல்றாங்க. சரிங்க, பரவாயில்ல. எங்க பொண்ணு தான் உங்க வீட்டு மருமகன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு மேல எங்களுக்கு என்ன வேணும்? நீங்க நாள் பார்த்துட்டு எப்போ வரணும், எங்க வரணும், இது மற்ற விஷயம் எல்லாம் சொல்லுங்க. அதுபடி நம்ம நிச்சயம் பண்ணிக்கலாம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.